சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம ஸ்ருதியோட அம்மா எப்படியாச்சும் ஒரு சண்டைய உருவாக்கிடணும் அப்படின்னு நினைச்சு வந்தாங்க இல்லையா? அத கரெக்ட்டா கச்சிதமா உருவாக்கி விட்டுட்டாங்க. ஸோ, இப்ப நீங்க ரூம் கட்டுறதுக்கு பணம் தேவை அப்படின்னு சொல்லி அலைஞ்சுகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். எதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அலைஞ்சுகிட்டு, நானே பணத்த குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்க போறாங்க. அங்க வர்ற நம்ம முத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எதுக்காக பணம் குடுக்கிறீங்க? வீட்ல ஏதாச்சும் உடைச்சு விட்டீங்களா? இந்த வீட்ல ரூ. 5,00,000லாம் ஒரு பொருளும் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, இல்ல, இல்ல, ரூம் கட்டுறதுக்காக தான் நான் பணம் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்து இருந்துக்கிட்டு, நீங்க எதுக்காக நாங்க ரூம் கட்டுறதுக்கு குடுக்கணும்? வேணும்னா உங்க பொண்ணு ஸ்ருதிக்கு குடுங்க. ஸ்ருதியும் ரவியும் வேணும்னா தனியா ஒரு ஃப்ளாட்டே வாங்கிக்கிட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மனோஜ் வேணும்னே அப்படின்னா எங்க 2 பேத்தையும் வெளியில அனுப்பிச்சுடலான்னு பார்க்குறியா? எல்லாத்தையும் ஒவ்வொருத்தவங்களா பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டு நீ மட்டும் இந்த வீட்ல இருக்கலான்னு பார்க்குறியா? பிளான் போடுறியா? அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா, முத்துக்கிட்ட விதண்டாவாதமா பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம முத்துவுக்கு பயங்கரமா கோவம் வந்து மனோஜ போட்டு பொலன்னு பொளந்துடுறாப்புல. இத பார்க்குற ஸ்ருதியோட அம்மாவுக்கு நெனச்ச காரியம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு பயங்கர சந்தோஷம். ஸோ, எப்படியும் ஸ்ருதியோட அம்மாவுக்கு தெரியும் பணத்த வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரியே மனோஜ் வந்து எங்களுக்கு பணமும் வேணாம், ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் அனுப்பி வச்சர்றாங்க. ஸோ, இப்ப ஸ்ருதியோட அம்மா நெனச்ச மாதிரியே நடந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ, இதுக்கப்புறம் என்ன நடக்குது? நம்ம முத்து பயங்கர கோவமா இருக்கிறதுனால நேரா பாருக்கு குடிக்க போயிட்டாப்புல. ஸோ, குடிச்சிட்டு வீட்டுக்கும் வராங்க. நம்ம மீனா தான் வந்து பார்த்தீங்கன்னா, "நீங்க எப்படி வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது" அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.